கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்தில், ஊழியத்தில் நடப்பதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர்களை ஆஸ்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை என் பிள்ளைகளுக்கு பின்னாலேயே கடந்து சென்று என் பிள்ளைகளை காக்கட்டும், பாதுகாக்கட்டும், நடத்தட்டும், தடைகளை உடைக்கட்டும். மகிமையான காரியங்கள் இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார்? 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன், நான் எளியவனாக இருக்கிறேன், நான் குப்பைமேட்டில் கிடக்கிறேன், கஷ்டப்படுறேன், சேத்துல கிடக்கிறேன், ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் நிலைமையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவருக்கு உங்கள் நிலைமை நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்கள் சொல்லணுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறோம். ஆண்டவரே, ஃபேமிலியில் நான் தான் ரொம்ப நொந்து போயிட்டேன் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாரும் என்ன அற்பமாக பார்க்குறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க, குடியிருக்க எனக்கு ஒரு வீடு இல்லைப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை ஆண்டவரே, வருமானம் இல்லை, ஃபேமிலி வச்சுருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவேன், இவ்வளோ அடுக்கடுக்கான கடன்கள் இருக்கு ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு இன்றைக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பெரிய பெரிய அதிபதிகளோடும் உட்கார வைப்பார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பாராம். அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்த தானியேலை அந்த பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிகாரியாக மாற்றினார். ஒரே நைட்டில் ஒரு அற்புதம் நடந்தது. அன்றைக்கு யோசேப்புக்கு ஒரே நைட்டில் முந்தின நாள் ஜெயிலில் கிடந்தான், அடுத்த நாள் காலையில் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரி, அப்படின்னா எகிப்து தேசத்தினுடைய பிரசிடெண்ட். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இப்படி செய்ததற்கு காரணம் என்னென்னா, ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிற சில நல்ல குணம் இருந்துச்சு. இந்த தானியேலை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் குப்பையில் இருந்தவனை தூக்கி உயர்த்தினதுக்கு காரணம் என்னென்னா, ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ ஆண்டவர் தங்குகிற என் ஆலயத்தை, என் சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தான். யோசேப்பு அப்படித்தான். அவனுக்கு பாவம் செய்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை விட்டுட்டு அவன் ஓடினான். எனக்கு இந்த அற்ப சந்தோஷம் வேண்டாம், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான். அதனால அந்த உயர்வு கிடைச்சது. உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி செய்வார். இன்றைக்கி சில காரியங்களில் உங்களை திருத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் அந்தஸ்து, உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸை உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். நல்லது நடக்கும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரர் ஜான்சன் சாலமோன், எனக்கு சரியான வேலை கிடைக்காத காரணத்தால் மிகுந்த மன உளைச்சலுடன் வெறுப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப மையத்திற்கு வந்தேன். ஜெப ஊழியரிடம் என்னுடைய நிலைமையை சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் எனக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த மாதம் இறுதிக்குள் வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி. என்ன ஆச்சரியம்! கர்த்தர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். செப்டம்பர் மாதம் இறுதியில் எனக்கு உயர்ந்த பதவியில் சிறந்த நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைத்தது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் எளிமையான நிலைமைதான். எனக்கு இப்படிப்பட்ட வேலையை கொடுத்து உயர்த்திய கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். பாருங்கள், ஜான்சன் சாலமோனுக்கு ஒரு சரியான வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் அடைக்கல பட்டணத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கம் கேட்டதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்து எங்கள் ஜெப கோபுரத்தில் சொன்ன வார்த்தை, இந்த மாத கடைசிக்குள்ளால் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எப்படிப்பட்ட இடத்துல கிடச்சிருக்கு பாருங்கள்.
அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி சிறந்த நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைச்சிது. இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் வேலை இல்லாமல் இருக்கீங்களா, கஷ்டத்தோடு இருக்கீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜான்சன் சாலமோனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், பாரபட்சம் இல்லாத ஆண்டவர், இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நிரந்தர வேலை வருமானத்திற்கு வழி திறந்து தாரும். நல்ல சம்பளத்தில் செட்டில் பண்ணி தாரும். நல்ல நிறுவனத்தில் வேலை தாண்டும். பூட்டப்படாத திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு தாரும். ஒருவேளை அயல் தேசங்களுக்கு போவதற்காக என் பிள்ளைகள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த காரியத்திலேயும் என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். விசா தடைகள் நீங்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிஆருக்காக பிள்ளை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம், க்ரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம், H1B விசா ரினியூவலுக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம், சிட்டிசன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம். கர்த்தர் தாமே இவற்றை பரிசீலனை பண்ணி என் பிள்ளைகளுக்கு அதை சாங்ஷன் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்ப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.